எனது தாய் தந்தையரையும் குருநாதரையும் எல்லாம் உள்ள இறைவனையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டுக்கான தின ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களையும் அடுத்ததாக ஒவ்வொரு மாதத்துக்குமான பலன்களையும் பார்க்க போகிறோம். காலபுருஷப்படி 3வது ராசியாக மிதனம் இருக்குது. ராசிநாதன் புதன். இந்த வீடு புதனுக்கு ஆட்சி வீடாக இருக்குது. பொதுவான பலன்களை கணிக்கிறதுக்கு வருட கிரகங்களான குரு, ராகு, சனி, கேது இந்த 4 கிரகங்கள் எடுத்துப்போம். குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம்னு 3 ராசிகளில் பயணிப்பார். சனி பகவான் மீனத்தில் மட்டும்தான் இருப்பார். ராகு கும்பம், மகரம்னு 2 ராசிகளில் பயணிக்கும். கேது சிம்மம், கடகம்னு 2 ராசிகளில் பயணிக்கும். முதல்ல குருவோட பலன்களை எடுத்துப்போம். ராசிக்கு 7, 10க்கு அதிபதி. இதில் 7ஆம் இடம் பதகஸ்தானம். ராசிக்கு 1, 2, 3ஆம் பாவங்களில் பயணிக்கிறாரு. இதில் ராசிக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் மீதும் கேதுவுடனும் குருவோட பயணம் இருக்கும். 7ஆம் இடம் மனைவியும் கூட்டாளியும் ஜாதரோட வளர்ச்சிக்கான முயற்சிகளையும் பணவரையும் குறிக்கிற பாகம். 10ஆம் இடம் கர்மாவையும் தொழிலையும் குறிக்கும். 1ஆம் இடம் ஜாதகரையும் ஜாதரோட குணங்களையும் குறிக்கும். 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பத்தை குறிக்கும். 3ஆம் இடம் தைரியம், வீரியம், காரிய வெற்றி, தாயாருக்கான மருத்துவ செலவு, வீடு விற்கிறது, இதெல்லாம் குறிக்குது. குரு ஜாதகருக்கு நடக்கிற நன்மைகளையும் பணத்தையும் குழந்தைகளையும் குறிக்கிற காரகிரகம். இனி குரு தர பலன்களை பார்ப்போம். 7ஆம் அதிபதி ராசியில் பயணிக்கிறது வரன் அமைகிறதை குறிக்கும். ஜென்ம குரு நடக்கிறதுனால கடந்த 1 வருஷமாக நிறைய அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். அம்மா எல்லா சூழ்நிலைகளையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழில் வளர்ச்சிக்கான சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும். எந்த பாவம் பண்ணிடக்கூடாது, பண்ண பாவங்களை சரி பண்ணணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ராசிக்கு 2ல் குரு பயணிக்கும் போது உச்சம்பலம் பெறுவார். இது ஜாதகருக்கு நல்ல குடும்பஸ்தன்ற பேரை வாங்கி தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார். குடும்பத்துக்கு அப்புறம் தான் எதுனாலும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குடும்ப வளர்ச்சிக்கு தேவையான பணம் கிடைக்கும். வீட்டில் புதுசாக திருமணமான தம்பதி இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சுபகாரியத்துக்கு சிறு தடைகள் ஏற்படும். சிலருக்கு பெரிய கடன்களில் மாற்றத்துக்கான சூழ்நிலைகள் அமையும். கடன் தராதவங்க கூட தேடி வந்து கடன் தருவாங்க. இளைய சகோதரத்துக்கு சுபகாரியம் நடக்கிறதோ குழந்தை பாக்கியம் ஏற்படுறதோ இந்த வருஷம் நடக்கும். தடைகளை கடந்து முயற்சிகளில் வெற்றியும் பெறதுக்கான காலமாக இருக்குது. இதெல்லாம் குருக்கான பலன்கள். வீடு விற்கிறதுனால பணம் கிடைக்கிறதையும் குரு பகவான் குறிக்கிறாரு. அடுத்ததாக சனி பகவானுக்கான பலன்களை பார்ப்போம். ராசிக்கு 10ஆம் இடமான மீனத்தில் பயணிக்கிறார். 8, 9க்கு அதிபதியான சனி பகவான் இருக்கார். 10ஆம் இடம் தொழில் வேலையையும் கர்மாவையும் குறிக்கும். சனி தொழில் வேலை கர்மாவை குறிக்கிற காரகரமாக இருக்கும். மீனம் வெளிநாடு பயணத்தை குறிக்கிற ராசி. உடம்புல பாதத்தை குறிக்கும். சனி காலில் ஏற்படுற பிரச்சனைகளை குறிக்கும். 8ஆம் இடம் ஜாதகருக்கு ஏற்படுற தீர்க்க முடியாத கடன்களையும் நோய் வளர்றதையும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதையும் பொருள் நஷ்டமாகிறதையும் குறிக்கும். 9ஆம் இடம் ஜாதரோட தந்தையும் ஜாதரோட புகழையும் ஆசிரியரையும் ஆன்மீக பயணங்கள் போகிறதையும் குறிக்கும். இனி பலன்களை பார்ப்போம். தொழில் வேலைக்காக கடன் அடைக்கிறதுக்காக வெளிநாடு பயணம் போகிறத குறிக்கும். வேலையில் கெட்ட பெயர் ஏற்படுறதையும் வேலையில் மாற்றங்கள் ஏற்படுறதையும் குறிக்கும். கர்மா ஏற்படுறதுக்கான காலமாக இருக்குது. காலில் பாதத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதை குறிக்கும். தடைகளை தாண்டி தொழிலில் வளர்கிறதையும் குறிக்குது. கடனால் தொழிலில் பாதிப்புகள் ஏற்படுறதை குறிக்கும். அப்பாவுக்கு வாத நோய்கள் ஏற்படுறதையும் காலில் பாதிப்புகள் ஏற்படுறதையும் இந்த சனி பகவான் குறிக்கிறாரு. ஆன்மீக பயணங்கள் போகிறதையும் இறை நம்பிக்கை கூடுறதையும் குறிக்குது. அப்பாவோட மனக்கசப்புகள் ஏற்படுறதையும் தொழிலில் வேலையில் மனக்கசப்புகள் ஏற்படுறதையும் குறிக்குது. ஸோ இதெல்லாம் சனிக்கான பலன்கள். அடுத்ததாக ராகு கேதுக்கான பலன்களை பார்ப்போம். ராகு கும்பம் மகரத்தில் பயணிக்கும். இது ராசிக்கு 9 மற்றும் 8ஆம் இடம். கேது ராசிக்கு 3, 2 ஆகிய இடங்களில் பயணிக்குது. இதோட பலன்கள் என்னன்னா, தந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்கிறதையும் தந்தைக்கு விபத்து ஏற்படுறதையும் காலில் எலும்பு முறிவு ஏற்படுறதையும் குறிக்கும். பணத்தாசையினால் நஷ்டம் ஏற்படுறதையும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதையும் குறிக்கும். ஆயுள் பயம் ஏற்படும். பெயருக்கிடம் தவறான பழக்கங்கள் ஏற்படும். சிலருக்கு சிறை தண்டனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ராகுக்கான பலன்கள். அடுத்ததாக கேதுக்கான பலன்களை பார்ப்போம். சொத்தை விற்று கடன் அடைக்கிறது, இளைய சகோதரம் கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிறது, எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறது, நோய் வைப்படுறது, இதெல்லாம் குறிக்குது. தாயாருக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுறது,
மருத்துவ செலவுகள் பண்ணுறது இதெல்லாம் குறிக்குது. அம்மாவுக்கு வயிறு அல்லது இருதயம் சம்மந்தப்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். இடத்த விற்கிறதுக்கு சட்ட சிக்கல் ஏற்படுது. இளைய சகோதரத்தோட சட்ட சிக்கல் ஏற்படுது. இதெல்லாம் கேது குறிக்குது. ஸோ இதுதான் 2026ஆம் ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். 2 மிதுன ராசிக்காரங்களை எடுத்துப்போம். 2026ஆம் வருஷத்தையும் எடுத்துப்போம். ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும், இன்னொருத்தருக்கு திருமணம் நடக்காது. இதுக்கு பிறந்தகால கிரக அமைப்பும் தசாபுத்தியும் எப்படி செயல்படுது அப்படின்றத 2 உதாரணங்கள் மூலமாக நம்ம பார்ப்போம். இதுக்காக நம்ம டிசம்பர் 2026ஆம் வருடத்தையும் டிசம்பர் மாதத்தையும் நம்ம எடுத்துக்குவோம். உதாரணம் 1, மேஷ லக்ன ஜாதகம். ராசி மிதுன ராசி. 7ல் பிறந்தகால சுக்கிரன் இருக்குது. கோச்சார சுக்கிரனும் அந்த டிசம்பர் மாதத்தில் அங்கே தான் பயணிக்குது. 9ல் சனி பகவான் இருக்கிறாரு. 12ல் கோச்சார சனி பகவான் இருக்கிறாரு. இவருக்கு நடக்கிறது சனி திசையில் சுக்கிர புத்தி நடக்குது. 9ல் இருக்கிற பிறந்தகால சனியை கோச்சார சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ இந்த கிரக அமைப்புகள் இந்த கோச்சாரமும் தசாபுத்தியும் இணைஞ்சு ஜாதகருக்கு சாதகமான செயல்பட்டு திருமண காலத்தை ஏற்படுத்தி தருது. டிசம்பர் மாதம் இவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இது ஒரு மகர லக்ன ஜாதகம். அந்த டிசம்பர் மாதத்தில் லக்னத்திலே ராகு பயணம் இருக்கும். 7ல் கேது பயணம் இருக்கும். இவரும் ரிஷப ராசி தான். இவருக்கு 4ல் செவ்வாயும் 8ல் குரு பகவான் இருக்கார். கோச்சார சுக்கிரன் 10ஆம் பாவத்தில் பயணிக்குது. இவருக்கு நடக்கிறது செவ்வாய் திசையில் குரு புத்தி நடக்குது. இவருக்கு திருமணத்தை நடத்தி தர்றதுக்கு சனி சந்திரனோட தசாபுத்தி நடக்கணும். மாறா இவருக்கு செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி நடக்குது. அதனால் இவருக்கு இந்த டைமில் திருமணம் ஆகாது. இந்த மாதிரி ராசி ஒரே ராசியாக இருந்தாலும் கோச்சாரம் ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட அவங்களோட பிறந்தகால கிரகமைப்பு நடக்கிற தசாபுத்தி மாறுபடுறதுனால ஒருத்தருக்கு ஒரு சுபகாரியம் நடக்குது, இன்னொருத்தருக்கு அது நடக்காமல் இருக்குது. ஸோ இதுதான் அதுக்கான காரணம். இனி ஒவ்வொரு மாதத்துக்குமான பலன்களை தனித்தனியாக பார்ப்போம். மிதுன ராசிக்கு 2026 ஏப்ரல் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். மனைவியோட சொந்தத்துக்காக செலவு பண்ணுறதுக்கான காலமாக இருக்குது. அம்மாவோட பாசம் அதிகமாக இருக்கும். நல்ல பேரோடு சில அவமானங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அப்பாவால் நன்மையும் லாபமும் உண்டு. மூத்த சகோதரர் அப்பா ஸ்தானத்தில் பண்ண வேண்டிய கடமைகளை செய்வார். வேலைக்கான பயணங்கள் போக வேண்டியிருக்கும். அப்போ கவனமாக இருக்கணும். விபத்து ஏற்படுறதுக்கான காலமாக இருக்குது. பாதத்தில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நண்பர்களால் ஏமாற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக மே மாதத்துக்கான பலன்கள். பேக் பெயின் அதிகமாகும். அதுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படும். அப்பாவுக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படும். பணவரவு சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டைமாக இருக்கும். உங்களோட மூத்த சகோதரர் நண்பரோடையும் காதலரோடையும் அதிக நேரத்தை செலவு பண்ணுவாங்க. அடுத்ததாக ஜூன் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். அப்பா அம்மா ஒற்றுமை அதிகமாகும். அப்பா மாமா சந்திப்பு நேரும். வீட்டுக்கு தெரியாமல் ஏதாச்சும் தவறு பண்ணுவீங்க. பண வரவு நல்லாயிருக்கும். கல்விக்கு சிறப்பான காலமாக இருக்குது. மனைவியோட நல்ல குணங்கள் வெளிப்படும். அடுத்த ஜூலை மாதத்துக்கான பலன்கள். நண்பர்கள் சொல்கிறத கேட்டு வீட்டுக்கு தெரியாமல் ஏதாச்சும் தப்பு பண்ணுவீங்க. அப்பாவுக்கு பண வரவு நல்லாயிருக்கும். மனைவியோட பிரச்சனைகள் ஏற்படும். இடம், வீடு, வாகனம், சுதந்திரம் வகையில் செலவுகள் ஏற்படும். அடுத்து ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். தனக்குன்னு ஒரு இடம் வேணும், வாகனம் வேணும், வீடு வேணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சகோதர பாசம் அதிகமாகும். கல்விக்கு சிறப்பான காலமாக இருக்குது. கல்விக்கு தேவையான பணம் கிடைக்கும். அப்பாவுக்கு மன அழுத்தமும் வயிறு வலியும் ஏற்படும். வங்கி கடன் பிரச்சனையினால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும்.
மாமாவோடையோ நண்பரோடையோ சண்டைகள் ஏற்படும். மனைவிக்கோ அல்லது மனைவி பேர்லேயோ இடமோ வீடோ வாகனமோ வாங்குவீங்க. அடுத்ததாக மிதுன ராசிக்கு செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். முகத்தில் கட்டிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்களை விற்கிறதுல சட்ட பிரச்சனைகள் இருக்கும். வங்கி சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கும். அப்பா மாமா ஒற்றுமை அதிகமாகும். மனைவியோட காதலும் அதிகமாக இருக்கும். மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்ததாக அக்டோபர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். தன வரவு நல்லாயிருக்கும். முகத்தில் கட்டிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே காதலில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக காதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாகவும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். அப்பாவுக்கோ சகோதரத்துக்கோ கணவருக்கோ ஏதாச்சும் ஒரு வகையில் கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான காலமாக இருக்குது. அடுத்ததாக நவம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். 3 செவ்வாய் குரு கேது தொடர்பு ஏற்படுது. இது என்ன சொல்ல வருதுன்னா, சொத்துக்களை விற்கிறது மூலமாக பணம் கிடைக்கிறதையும் அப்படி கிடைக்கிற பணத்தில் பங்கிடுறதுல பிரச்சனைகள் ஏற்படுறதையும் குறிக்குது. 4 சுக்கிரன் வக்கிரமாக இருக்குது. மனைவி இடமோ வீடோ வாகனமோ வாங்குறதுக்கு பிடிவாதமாக இருக்கிறத இது குறிக்குது. 5 புதன் சுக்கிரன் தொடர்பு ஏற்படுது. இது புதுசாக நண்பர்கள் ஏற்படுறதையும் நட்பு உருவாகிறதையும் குறிக்குது. 6 சூரியன் இருக்குது. இது அப்பா கடன் படுறதையோ இல்லை நோய்வாய்ப்படுறதையோ குறிக்குது. அடுத்ததாக மிதுன ராசிக்கு டிசம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். டிசம்பர் மாதத்துக்கான பலன்கள் என்னென்னா, 2 கேது இருக்குது. வீட்டுக்கு பாட்டி வர்றதையும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறதையும் குறிக்குது. 3 செவ்வாய் குரு தொடர்பு ஏற்படுது. இது சொத்துக்களை விற்கிறது மூலமாக பணம் கிடைக்கிறத குறிக்குது. 5 சுக்கிரன் இருக்குது. இது மனைவி சந்தோஷமாக இருக்கிறத குறிக்குது. மனைவி மனசுக்கு பிடிச்சபடி இருக்கிறத குறிக்குது. 6 புதன் தொடர்பு இருக்குது. இது நண்பர்களால் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் கடனும் ஏற்படுறதை குறிக்கும். 7 சூரியன் புதன் இருக்குது. இது அப்பாவாலையும் நண்பர்களாலும் வளர்ச்சிகள் ஏற்படுறதை குறிக்குது. 8 ராகு இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் பெருசாகிறத குறிக்குது. அடுத்த ஜனவரி மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். சொத்துக்கள் விற்கிறது மூலமாக பணம் கிடைக்கிறதையும் தோள்பட்டை நெஞ்சு பகுதிகளில் கட்டிகள் உருவாகிறதையும் குறிக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறதையும் மனைவியால் கடன் ஏற்படுறதையும் இல்லை மனைவியால் ஏதாவது சண்டைகளோ பிரச்சனைகளோ ஏற்படுறதையும் குறிக்குது. நண்பருக்கும் அப்பாவுக்கும் இடையில் பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதையும் குறிக்குது. அடுத்ததாக பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். 2 குறுக்கெது தொடர்பு ஏற்படுது. இது குடும்பத்துக்காக கட்ட முடியாத அளவில் அதிகப்படியான கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிறத குறிக்குது. 3 செவ்வாய் தொடர்பு வீடை விற்கிறதுக்கான சூழல் ஏற்படுறதை குறிக்குது. 7 சுக்கிரன் இருக்குது. பிரிஞ்சு போன மனைவி வீட்டுக்கு வர்றதையும் மனைவி வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருக்கிறதையும் குறிக்குது. 9 புதன் சூரியன் தொடர்பு ஏற்படுறது முதுகுலி ஏற்படுறதையும் பட்டப்படிப்பு வாங்குறதையும் பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு கல்வி நல்லா மேம்படுறதையும் குறிக்குது. அப்பாவுக்கு புகழோ இல்லை அப்பா ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றதையோ குறிக்குது. அடுத்ததாக இந்த ராசிக்கு 2027 ஆண்டுக்கான மார்ச் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதத்துக்கான பலன்கள் என்னென்னா, கணவர் பிடிவாதத்தோடு இருப்பார். கடன் மென்மேலும் பெருகும். மனைவியோடையோ அக்காவோடையோ பிரச்சனைகள் ஏற்படும். பிரிவுகளும் ஏற்படும். மாமா புனித பயணங்கள் மேற்கொள்வார். நண்பர்களால் ஏதாச்சும் நன்மைகள் நடக்கும். தொழிலில் வேலையில் மேலதிகாரிகளாலோ அரசு அதிகாரிகளாலோ பிரச்சனை ஏற்படுறதை குறிக்குது. ஸோ இதுதான் மார்ச் மாதத்துக்கான பலன்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றிகளோடு JPM ஸ்டோர் ராஜபாளையம்.